தனிநபர் வேதாந்தம் வாழ வேண்டுமா, மக்கள் வாழ வேண்டுமா? மக்களுக்கான அரசா, வேதாந்தத்திற்கான அரசா என்கின்ற கேள்வியை எழுப்பினார்கள். இந்த ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை, மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை, இதனால் பாதிக்கக்கூடிய இயற்கை வளம் அடுத்த தலைமுறையே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆலையை மூட வேண்டும் என்கின்ற போராட்டம் ஒரு நீண்ட நெடிய போராட்டமாக, பல்வேறு உயிர் தியாகங்கள் அங்கே மடிந்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே காக்கை குருவிகளை போல போராட்ட வீரர்களை சுட்டுக் கொன்ற கொடுமையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். நீதிமன்றத்துடைய நெடிய படிக்கட்டில் ஏறி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நம்முடைய குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வைகோ போன்றவர்களும் வழக்கறிஞராகவே இந்த ஆலையை மூட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே போராடி, பசுமை தீர்ப்பாயத்திலே போராடி இந்த ஆலையை மூட வைத்திருக்கிறோம். துப்பாக்கி சூடு நடைபெற்றதற்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் தொலைக்காட்சியை பார்த்து தான் இந்த செய்தியை தெரிந்து கொண்டேன் என்கின்ற வேதனையான வேடிக்கையான சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. திராவிட மாடலுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் அருணா விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அருணா விசாரணை கமிஷனுடைய தீர்ப்புகள் எல்லாம், அந்த கமிஷனுடைய முடிவுகள் திராவிட மாடல் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு பல மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதிலே அருணா கமிஷன்ல சொல்லப்பட்ட குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். குறிப்பாக அதில் குற்றம் சுமத்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியிலே பல உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை விட கொடுமை என்ன வேணும்? மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு போராடிய ஆட்சி, உங்க ஆட்சியிலே இன்னைக்கு அருணா கமிஷன் உடைய முடிவு கிடப்பில் கிடக்கிறது. இந்த நிலையில தொடர்ந்து வேதாந்தா குழுவினர் யாராவது பிடிச்சு, எப்படியாவது துரோகிகளை பிடிச்சு இந்த ஆலையை நடத்தணும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகளை, பல்வேறு தில்லாலடிக்கு வேலையில ஈடுபட்டு வருது. அதுல அங்க பணியாற்றிய சில பேர்ல பிடிச்சிட்டு இப்ப ஆலைய திறக்கணும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி சில பேரை விட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சரியான முடிவை மக்கள் அதிகாரம் எடுத்து ஆலையை இருக்கக்கூட நிரந்தரமாக மூடணும் அப்படின்ற ஒரு அற்புதமான, ஒரு அருமையான, நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் அதிகாரம் நடத்தி கொண்டிருக்கிறது. மக்களுக்காக எப்பொழுதும் போராடக்கூடிய அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் இருக்கின்ற வரை தமிழகம் வட இந்தியாவில் போல இருக்காது, வித்தியாசமா இருப்போம். அதனால இங்க நிச்சயமாக வேதாந்தா குழு மக்களிடம் நிச்சயம் தோற்கும் தோற்கும் என்று சொல்லி ஆலையை நிரந்தரமாக மூடுகின்ற போராட்டத்திற்கு நான் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி மடிந்த 17 பேருடைய நினைவு நாள். இதிலும் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, நோலின் உட்பட 17 பேரை படுகொலை செய்த காவல்துறை யார் உத்தரவிட்டார் என்பது தெரியாது என கையை விரிக்கக்கூடிய நிலையிலே அன்றைக்கு இருந்தது. அன்றைய முதலமைச்சரும்
இதை பற்றி தெரியுமா, நீங்கள் உத்தரவிட்டீர்களா என கேட்ட பொழுது நானே தொலைக்காட்சியைத்தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்கிற ஒரு கேவலமான முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். சரி, அதிமுக ஆட்சி துப்பாக்கி சூட்டிற்கு உத்தரவிட்டது. மோடியினுடைய நண்பர் பன்னாட்டு முதலாளி வேதாந்தாவினுடைய நலனுக்காக செய்தார்கள். அதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாயிற்று திராவிட முன்னேற்ற கழக அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு அருணா ஜெகதீசன் ஆணையத்தை நியமித்தது திமுக அரசு தான். அருணா ஜெகதீசன் ஆணையம் மிக துல்லியமாக பிரச்சனைகளை எல்லாம் விசாரித்து யார் யார் குற்றவாளிகள், என்ன தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார். அந்த அறிக்கை அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகும் ஏன் அந்த அறிக்கையை வெளியிட தயாராக இல்லை? ஒன்று, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை? மூன்று, அதில் உள்ள சில அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு பதவி உயர்வு அளிக்கிறது. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்லுவது? அதிமுக அரசு சுட்டுக் கொள்ளுகிறது என்றால் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் இறந்தவர்களை படுகொலை செய்கிறது என்பதை தவிர வேறு என்ன நம்மால் சொல்ல முடியும்? இன்னும் ஓராண்டு இருக்கிறது, ஓராண்டு கூட முழுமையாக இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தேதியிலேயே அவர்கள் அறிவித்திருக்க வேண்டும் குற்றவாளிகளின் மீது நடவடிக்கை. வேறு யாருடைய வேண்டுகோளின்படி வேண்டாம், நீங்கள் நியமித்த அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையின் அடிப்படையிலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டு, தீர்ப்பு வந்தாயிற்று, அந்த ஆலை அங்கே இருக்கக்கூடாது. அந்த ஆலையை அகற்றுவது என்பது மக்களின் குரலாக இருக்கிறது. அந்த ஆலையை மீண்டும் இயக்குவது என்பது பன்னாட்டு முதலாளி வேதாந்தா குழுமத்தினுடைய குரலாக இருக்கிறது. நிச்சயமாக நீதிமன்றம் நாளைக்கு இந்த ஜிஆர் சாமிநாதன் போல இன்னும் ஏதாவது ஒரு உச்சக்குழு நீதிபதிகள் உட்கார்ந்திருந்தால் அவர்கள் ஆலையை திரை என ஆணையிட மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? எனவே அந்த ஆலையை அங்கிருந்து அகற்ற வேண்டும். இறந்த அந்த 17 உயிர்களுக்கும் நினைவு சின்னத்தை தூத்துக்குடியிலே அந்த இடத்திலே நிறுவ வேண்டும் என்பதையும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலேமா சார்பாகவும் பலியான அந்த 17 உயிர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இருக்கிற 10 மாதங்களிலே இந்த கடமையை நீங்கள் செய்தால் நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்ததற்கு நியாயம் இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் முதலாளிகளுடைய ஆட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறது, அது எந்த சந்தேகமும் கிடையாது. திமுகவோ அதிமுகவோ பன்னாட்டு முதலாளிகளுடைய ஆட்சியைத்தான் நீங்கள் நடத்துவீர்கள், அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் அரசியல் களத்தில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும், ஒரு அறம் இருக்க வேண்டும். அதிமுக ஆட்சியை நீங்கள் விமர்சித்தீர்கள் என்றால் உங்கள் ஆட்சி நீங்கள் நியமித்த அருணா ஜெகதீசன் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுங்கள், ஆலையை அப்புறப்படுத்துங்கள், அந்த இடத்திலே அந்த ஈகியருக்கு நினைவு சின்னத்தை உருவாக்குங்கள் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.